வாங்க, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? ஃப்ரெண்டு கார் எடுக்கிறேன்னா அந்த ஷோரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். அப்படியா? சரி வாங்க சாப்பிடலாம். நான் ஒன்று கேட்டா? கேளுங்க, அதனால என்ன? நம்மளும் கார் எடுக்கலாமா? எதுக்குங்க காரு? அட, கார் எடுத்தா நினைச்ச இடத்துக்கெல்லாம் ஈஸியா போயிட்டு வரலாம், சௌகரியமா இருக்கும். எங்க அம்மா வீட்டுக்கு போலாமா? போலாம். எங்க அக்கா வீட்டுக்கு போலாம். எங்க அண்ணா வீட்டுக்கு போகணும். சரி, போலாம். என் தாய் மாமா வீட்டுக்கு போவேன், பரவாயில்லையா? இல்ல, எனக்கு கார் எடுக்கிற ஐடியாவே போயிடுச்சு. ஐயோ, ஏன் அதுக்குள்ள மாத்தி பேசுறீங்க? கார் எடுக்காமையே ரெகுலரா நம்ம அங்கதான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். கார் எடுத்ததுக்கு அப்புறமும் அங்கேயே போயிட்டு வர்றதுக்கு நான் எதுக்கு லோன் போட்டு கார் வாங்கணும்? அப்போ கார் வாங்க லோன் வாங்கணுமா? லோன் போடாம எப்படி கார் எடுக்க முடியும்? எனக்கு தெரியாது. கார்ல போகணும்னு ஆசையா இருக்கு, நீங்க கார் வாங்குறீங்க. சரிம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சோறு போடும். முதல்ல கார் வாங்குங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்ற? காரும் ஜோரும் ஒண்ணா? சும்மா கிடந்த சங்க நானே ஊதிக்கு எடுத்துட்டேன் போ. ஏங்க, அப்பா வராரு. யாரு? உங்க அப்பாவா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் சிரிப்பே சொல்லி கொடுக்குதே. உட்கார சொல்லு. ஒரு 500 தண்டான் மட்டும் எடுத்து வந்தேன். வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கம்மா. என்னங்க மாப்பிள்ள, வேலைக்கு போற ஆக்கிட்டேன். ஏங்கம்மா, என்னை பார்த்து தானே வந்தீங்க. இப்ப நான் வேலைக்கு போயிட்டுனா யாரை பார்க்க போறீங்க? பொண்ணு சொல்லிச்சிங்க, நீங்க கார் வாங்குறதா? சந்தோஷங்க. ஆமா, கடன் எதுக்கு வாங்குறீங்க? மாமா, கடன் எல்லாம் ஒண்ணும் வாங்கலைங்க. கார் தான் லோன் போட்டு எடுக்கலான்னு இருக்குங்க. என்னமோ மாப்பிள்ள நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பாப்பா ஆசைப்படுது, கார் வாங்குங்க, நான் கூட பணம் கொடுப்பேன். நான் கொடுத்தாலும் நீங்க கடன்காரன் ஆகிடுவீங்களே. நல்ல யோசனை மாமா. அவங்ககிட்ட இவங்ககிட்ட வாங்குறதுக்கு சிவனே நீங்களே கொடுங்களேன். மாப்பிள்ள, இதை நான் எதிர்பார்க்கல. என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னடா இது? பாப்பா, அப்பாவோட நிலைமைய மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லு. ஆனா ஒண்ணு, கடன் வாங்கி சிரமப்படாதீங்க. நல்லா இல்லை. சரிப்பா, நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அப்பா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசலாம்ல. அட, எச்சி கையில காக்கா ஓட்டாத மனுஷன் பணம் கொடுத்து காப்பாத்துறேன்னு சொன்னா கோபம் வரத்தானே செய்யும். இப்ப என்ன, கார் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? சரி இரு, ஃப்ரெண்டை கேட்குறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன். எது? 6 லட்சம் ரூபா காருக்கு 28% ஜிஎஸ்டி, ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, ஃபாஸ்டேகு இத்தனையும் போட்டால் 9.4 லட்சம் ரூபா வருதா? நீ சொன்ன மாதிரி செகண்ட் கார் பார்க்கறது நல்லது தான்டா. இனி அதுல எல்லாம் அக்க போறதுக்கு போதும்.